என் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தா. எல்லாத்தையும் நான் தான் கெடுத்துக்கிட்டேன். சரிம்மா, இஷ்டம் இல்லைன்னா வேணான்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு மரியாதை போச்சு உள்நோக்கத்தோட தான் பண்ணிருக்கீங்க அப்படியே கேட்கணும். தப்புதானம்மா. அந்த தம்பி வரட்டும், ஏன் தம்பி இப்படி பண்ணீங்கன்னு நானே கேக்குறேம்மா. வேண்டாம், அந்த தம்பியை கேக்குறதுல பிரயோஜனமே இல்ல. நான் தான் மனசுல தப்பான ஆசையை வளர்த்துக்கிட்டேன். உங்க மனசு இருக்கிறத கேட்டீங்கம்மா, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான். யுகி மாய மேல வச்சிருந்த இறக்கத்தால உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அத மனசுல வச்சுக்கிட்டு நான் இப்படி கேட்டிருக்க கூடாது. டாக்டர் சொன்னாரேங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படி கேட்டேன். அதுதான் தப்பா போச்சு. நாம ஒரு எதிர்பார்ப்ப மனசுல வச்சுக்கிட்டு அதே மாதிரி மத்தவங்கள நினைக்கணும்னு எதிர்பார்க்கிறது சரியா வராது மலர். அப்படி நாம எதிர்பார்க்கவும் கூடாது. சரி விடுங்கம்மா. இந்த தம்பி வேண்டானா பாப்பாக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடாது. அதுக்குன்னு ஒரு காலம் வரும், அப்போ எல்லாமே நல்லபடியா அமையுமா. அது வரைக்கும் பாப்பாவுக்கு நீங்க, உங்களுக்கு பாப்பான்னு வழக்கம் போல சந்தோஷமா இருந்துடுங்க. இதெல்லாம் மறந்துடுங்கம்மா. தைரியமா இருங்க, பாப்பாவுக்கு நல்லதே நடக்கும். அவ டிவி பாத்துக்கிட்டு இருக்காளா? ஆமாமா, உள்ள டிவி தான் பாத்துட்டு இருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம அப்பாவியா சந்தோஷமா இருக்கா. இதே மாதிரி இருந்துட்டா எவ்வளவு நல்லது இல்ல? வாழ்க்கையை பத்தின பயமும் இல்லாம எந்த வேதனையும் இல்லாம அவ பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருக்கா. இதுதான் அவ உலகம், இதுதான் அவ சந்தோஷம். அவ உலகத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்ல, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறா. ஆனா நாம தான் எது எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிறோம். அம்மா இப்படி இருக்கிறதா கரெக்ட்? நாமளும் தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காம அம்முக்கு எது சந்தோஷமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிடணும். கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும், அவளுக்கு ஒரு துணை வேணுங்கிற பேராசையில மூட்டை கட்டி வச்சுட்டு நீ சொன்ன மாதிரி அவளுக்கு நான் எனக்கு அவன் இருந்துட போறேன். அவளுக்கு நான் போதும், நான் மட்டும் போதும். இனிமே அவன் உலகம் தான் என் உலகம். அவளை மாதிரி நானே இருந்துட போறேன். அழாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எங்களை சாப்பிடுறதுக்காகவா கூப்பிட்ட? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்ட? ஆமா மாமா, அம்மா தான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொன்னாங்க. ஒரு நல்ல விஷயம் சொல்லணும்னு தான் சம்பந்தி கூப்பிட்டேன். நம்ம யூகிக்கு ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிருக்கோம். கல்யாணம் பேசி முடிச்சிட்டீங்களா? என்னத்த சொல்றீங்க? யார் பொண்ணு? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்த்தோம்ல வைஷாலி, அந்த பொண்ணு தான் மாப்பிள்ள. அது நம்ம நந்தோட பொண்ணு இல்ல? ஆமா மாப்பிள்ள. என்னது கடைசியில் நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? மாலே, அந்த குடிகார பொண்ணுல ஒருத்தி தான் யுகிக்கு பொண்டாட்டியா வர போறான்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு பாத்தியா? ஏன்
ஊர் உலகத்துல வேற எந்த பொண்ணுமே கிடைக்கலையா? போய் அந்த ஆள் குடும்பத்துல சம்பந்தம் பண்றீங்களே, அங்க வேண்டாம். என்னங்க அம்மா தான் பேசி முடிச்சாச்சுன்னு சொல்றாங்கல்ல. அங்கெல்லாம் செட் ஆகாதுமா. நமக்கும் அவங்களுக்கும் ஒத்தே வராது. இதுல இன்னொரு சிக்கல் இருக்கத்த, அந்த நந்துக்கு மூத்த சம்சார குடும்பம்னாவே ஆகாது. ஆனா யுகி அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கிறான். இப்ப இல்லைனாலும் பின்னால ஏதாவது பிரச்சனை வரும் இல்லையா? வில்லங்கன்னு தெரிஞ்சு இதுலயே இறங்குனா. இத பத்தி யுகி என்கிட்ட பேசிட்டா மாப்ள. நானும் மாயா அம்மா கிட்ட போய் சமாதானமா பேசிட்டு வந்துட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்குள்ள ஏதோ அலாரம் அடிச்சுட்டே இருக்கத்த. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, வேற ஒரு நல்ல இடமா பாப்போம். வேண்டாம் மாப்ள, பொண்ணு நல்ல பொண்ணு, யுகி மேல உயிரா இருக்கா, எங்க எல்லார்கிட்டயும் பிரியமா பழகுற. ஓ, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சு போச்சா? எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. விருப்பப்பட்டு தான் நாங்க இந்த கல்யாணத்தையே பேசி முடிச்சிருக்கோம். அதெல்லாம் சரிம்மா, உங்க பிள்ளைக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும் இல்ல? யுகி என்ன சொல்றான்? அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னான், சம்மதமும் சொல்லிட்டான். சூப்பர். நான் இவனுக்காக பெரிய இடமா ஒரு கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா பார்த்தா அது வேணாம், அந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல தான் பொண்ணு எடுப்பேன் நடம் முடிச்சா இவன் தலையெழுத்து அப்படிதான். நம்ம என்ன பண்ண முடியும்? சம்பந்தியம்மா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அந்த பொண்ணு என்ன அவ்வளவு அழகா? போட்டோ இருந்தா காட்டுங்க பாப்போம். யுகி, உன் போன்ல போட்டோ இருக்குல்லப்பா, அதை எடுத்து காட்டுப்பா. தம்பி, சத்த இப்படி திருப்பு. இப்படி இல்ல, இப்படி. சரி, இந்த பக்கம் திருப்பு. ஏண்டா பச்சை, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாம பார்த்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு எந்த விதத்துலடா குறைச்சல்? மாமா, அது குறைச்சலா இல்ல, நல்லா கூடுதலாவே இருந்துச்சு. ஏமா, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு பூசினா மாதிரி இருந்துச்சு, அது ஒரு பிரச்சனையா? அநியாயமா பேசாதீங்க, அது பூசின மாதிரி இல்ல, பூசணிக்கா மாதிரி இருந்துச்சு. சரிம்மா, வசதியான பொண்ணு, நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் புஷ்டியா இருந்திருக்கும். அதே மாதிரி அவகிட்ட இருக்கிற சொத்தும் பெருசு இல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்கணுவ. அவங்க கோடீஸ்வரங்க, காசு பணம் சொத்து பத்துக்கு அளவே இல்ல. இப்ப பாத்திருக்கீங்களே இந்த பொண்ணு, இவகிட்ட அது இருக்கா? சொத்தெல்லாம் வேணாம், பொண்ணு அழகா இருந்தா போதும்னு நினைக்காதீங்க. இன்னும் 2 வருஷத்துல ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா இதுவும் குண்டாயிடும். ஆனா சொத்து அப்படி பெருகாது. சம்மந்தி, சொத்து பத்து காசு பணம் அது எல்லாத்தையும் விடுங்க. மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? கல்யாணம் பண்ணி வச்சா கழுதை தானா பிடிச்சிட்டு போகுது. இப்போ உங்க மூத்த பொண்ணையே எடுத்துங்க. இவன் சுமாரா இருந்தாலும் கட்டி வச்சீங்கல்ல, இவன் அங்க கண்கலங்காம இருக்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? வசதிமா வசதி. அது இருந்தாதான் பொண்டாட்டிய நல்லபடியா வச்சுக்க முடியும். அதனால்தான் உங்க பிள்ளைக்கு நல்ல இடமா பாருங்கன்னு சொல்றேன். அந்த ஆள் நந்துவை பத்தி நல்லா தெரியுமா? எங்க ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு வட்டி கூட கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறவன். அவன் வீட்டுல போய் பொண்ணு எடுத்தா விளங்குமா? மாமா, இத பாருங்க. யுகி, நீ இருப்பா, உட்காரு உட்காரு. அம்மா, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குமா?
எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு வைஷாலி குடும்பத்தை பத்தி ரொம்ப மோசமா பேசுறாங்க. சரிப்பா, நான் சொல்லி புரிய வைக்கிறேன், நீ பேசாம இரு. இத பாருங்க சம்பந்தி, நம்ம வீட்டுல வயசுல மூத்தவர்னு பார்த்தா அது நீங்க தான். குடும்பத்துல ஒரு விசேஷம் நடக்குதுன்னா உங்ககிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சொல்ல வேண்டியது ஒரு முறை. அதனாலதான் கூப்பிட்டேன், விஷயத்தையும் சொல்லிட்டேன். அப்பா அத்தை என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? நல்லா புரியுதுடா. நாங்க தகவல் சொல்லதான் கூப்பிட்டமே தவிர கருத்து கேட்கறதுக்கு இல்ல. கடையை சாத்திட்டு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. ஐயோ சம்பந்தி, நான் அந்த அர்த்தத்துல பேசல. நாங்க கலந்து பேசி முடிவு பண்ணிதான் இந்த கல்யாணத்தையே பேசியிருக்கோம். நடக்க போற நிச்சயதார்த்தத்துல பெரியவங்க நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும். என் பிள்ளைய நீங்க மனசார வாழ்த்தணும். நான் எதிர்பார்க்கறது அது ஒண்ணு மட்டும்தான். புரியுது சம்பந்திமா. விசேஷத்துக்கு வாங்க, சாப்பிடுங்க, ஆசீர்வாதப்பட்டுங்க, மத்தது எதுவும் பேசாதீங்கன்னு சொல்றீங்க. உங்க உத்தரவு அதுதானா? நாங்க அதுபடியே நடந்துக்கிறோம். அங்க வந்து எதுவுமே பேச மாட்டோமா? வாயை மூடிட்டு கப்பு சுப்புன்னு இருப்போம். உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றோம்னு உங்களுக்கு புரியாதப்போ நாங்க என்ன பண்றது? என்னடா நான் சொல்றது? அப்பா விசேஷம் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்க, கை வீசிட்டு வர வேண்டியது, சாப்பிட்டு கை கழுவிட்டு போக வேண்டியது. அத அப்படியே அங்க வந்து நாங்க என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெளிவா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு வசதியா இருக்கும். மாமா டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாமா? கிளம்புங்கிறியா? பச்சை, நாம கிளம்பலாம்டா. ஏதோ கூப்பிட்டு வச்சு சொல்ற அளவுக்காவது இந்த வீட்டுல உனக்கு மரியாதை இருக்க, அது வரைக்கும் சந்தோஷம். சம்மந்தியம்மா வரட்டுங்களா? எல்லாருக்கும் போயிட்டு வரேம்மா. டேய் கிளம்புடா. அத்த வயிறோட மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் வரேன். மா, அவங்க பேசுனது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீ ஆக வேண்டிய காரியத்தை பாரு. நான் போயிட்டு வரேன். வரேன்டா. ஹாய் மாயா. என்னது இது? இதுல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேம்ஸ், சாங்ஸ் எல்லாமே இருக்கு. ஹாய், எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல இருக்கிற சாங்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வேணான்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கு யுகி. ஆனா அதுக்காக அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க வேண்டாமே. நீ போய் கேட்கணும். நீ வந்து போட்டு விடு. வா வா. சரி வா யுகி, வா இத போட்டு காட்டு. மா, இத யுகி வாங்கிட்டு வந்திருக்கான். இதுல நிறைய கேம், பாட்டெல்லாம் இருக்கு. நான் கேட்க போறேன். சரி அம்மு. மலர், பாப்பாவை கூட்டிட்டு போய் அவளுக்கு டிவி போட்டு சரிம்மா, விடு. வாங்க பாப்பா. ஹலோ மேடம். சொல்லு யுகி. ஆக்சுவலி நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் மேடம். பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷன் கால் வரும்னு சொன்னீங்கல்ல, நேற்றுக்கே பண்ணிட்டாங்க மேடம். அது இவ்வளோ சீக்கிரமா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லோன் ப்ராசஸிங்லாம் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா அதுக்கு சந்தேகமே இல்லாமல் நீங்க தான் மேடம் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பரவாயில்லப்பா. இந்த லோன் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஹெட் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன். அதான் உடனே பண்ணிருக்காங்க. தேங்க்யூ மேடம். நீங்க இந்த அளவுக்கு கேர் எடுக்கலைன்னா திரும்பவும் டிலே ஆயிருக்கும் மேடம். நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றதோ லோன் கிடைக்கிறதோ பெரிய விஷயம் இல்லப்பா. இன்னும் 2-3 நாள்ல ஸ்பாட் விசிட் பண்ணுவாங்க. ஆபீஸ் எங்க போட்டிருக்க, உன்னோட ப்ரொபோசல், பட்ஜெட், இடம் எல்லாமே சரியா இருக்கான்னு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கறதுக்கு வருவாங்க. அதுக்கேத்த மாதிரி சரியா இருக்கணும். ஓகே மேடம், அதெல்லாம் நான் கரெக்டா பாத்துக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை பத்தி சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். என்ன? எனக்கும் வைஷாலிக்கும்
மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அம்மா தான் பேசி முடிச்சாங்க. அவங்க வீட்லயும் சம்மதம் சொல்லிட்டாங்க. உடனே என்கேஜ்மெண்ட்டும் வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ மேடம். வைஷாலி நல்ல பொண்ணுதான். நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நல்லா பார்த்துப்பா. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் உங்க அம்மாவுக்கு நிம்மதி. உண்மைதான் மேடம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால தான் இதை பேசியே முடிச்சாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு ரிக்வெஸ்ட் மேடம், நீங்க மறக்க கூடாது. உங்களுக்கும் வைஷு வீட்டுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம ஏன் சார்பா வந்து கல்யாணத்துல நீங்க கலந்துக்கணும். நானா? நான் எப்படிப்பா? நீங்க தான் என்னோட வெல்விஷர். நீங்க இல்லாம எப்படி? அதுவும் இந்த மாதிரி ஒரு சுபகாரியம் நடக்கும்போது உங்கள மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டுப்பா. அது எனக்கும் தெரியும் மேடம். ஆனா நீங்க நேர்ல வந்து வாழ்த்தணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால காரணம் எதுவும் சொல்லாம நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் மேடம். சரிப்பா, நான் முயற்சி பண்றேன். ஓகே மேடம், நான் கிளம்புறேன். யுகி, ஒரு நிமிஷம். உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். நீ தப்பா எடுத்துக்காத. சொல்லுங்க மேடம். இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி நீ வரப்போக இருந்த. அதெல்லாம் சந்தோஷம்தான். ஆனா இனிமே உன்னால அப்படி இருக்க முடியுமான்னு தெரியல. ஏன் மேடம் அப்படி சொல்றீங்க? இல்ல, இதுவரைக்கும் நீ பேச்சுலரா இருந்த. இங்க வர உனக்கு டைம் கிடைச்சது. நானும் ஏதாவது வேணும்னா உன்னை கூப்பிடுவேன். மாயாவும் உன்னை அடிக்கடி தொந்தரவு பண்ணிருக்கா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்க முடியாதுல்ல மேடம். இந்த கல்யாணத்தினால எதுவும் பெருசா மாறிடாது. நாம எப்பவும் போல இருக்கலாமே. இல்லப்பா, உன்னை நம்பி உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. நீ அவளைதான் பாத்துக்கணும். வேலை நேரம் போக மத்த நேரத்துல அவளோட ஸ்பெண்ட் பண்றதா சரியா வரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீ இங்க வர்றத குறைச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. உன்னால வரவே முடியலனாலும் நான் கோச்சுக்க மாட்டேன். நீ அதுக்காக சங்கடப்படாத. நான் வராம இருந்தா தானே சங்கடப்படுறதுக்கு. நான் எப்பவும் போல மாயாவை பாக்குறதுக்கு வந்துகிட்டு தான் இருப்பேன். வேண்டாப்பா, குடும்பம்னு ஆயிட்டா உனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும், கடமைகள் இருக்கும். அதுக்கு மத்தியில மாயாவுக்காக நீங்க வந்துட்டு போறது சரியா இருக்காது. அதுக்காகத்தான் சொல்றேன். வைஷு ஏதாவது சொன்னாளா? அதனாலதான் நீங்க இப்படி பேசுறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சரி, அவங்க வீட்ல எதுவும் சொன்னாங்களா? இல்லப்பா, அவங்க யாருமே எதுவும் சொல்லல. நானாதான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பொண்ணு மனசுல என்ன இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுதான் சொல்றேன். புதுசா கல்யாணம் ஆனவங்க தான் புருஷன் எப்பவும் கூடவே இருக்கணும், தன்னை நல்லா பாத்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது வைஷாலிக்கும் பொருந்தும். இதுல தப்பு இல்லப்பா. அதே மாதிரி நீ அவ விருப்பத்தை புரிஞ்சுகிட்டு நடந்துக்கணும். அதெல்லாம் நான் பாத்துப்பேன் மேடம். ஆனா இங்க வந்து நான் மாயாவை பாக்குறதுல அது தப்பாயிடும்பா. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு உன்னை இங்க எதிர்பார்க்கறது சரியா வராது. இப்ப உங்களுக்குள்ள எல்லாமே சுமூகமா போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு நீ இங்க வந்துட்டு போறது ஒரு இஷ்யூ ஆயிடக்கூடாது. நீயும் நல்லா இருக்கணும், வைஷாலியும் நல்லா இருக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். சாரி மேடம், இதை என்னால ஏத்துக்க முடியாது.